ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளில் இருந்த உணவுப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கே விநியோகித்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக பேருந்து நிலையங்களில் ஆய்வு மேற்கொள்ளும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவற்றை பறிமுதல் செய்வதை பார்த்திருப்போம். ஆனால் சற்று வினோதமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆக்கிரமிப்பு கடைகளில் விற்கப்படும் பொருட்களை பறிமுதல் செய்து பொதுமக்களிடம் வழங்கியிருக்கிறார். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் ஆட்சியர் வீரராகவராவ் புதிய பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டார். அப்போது ஒதுக்கப்பட்ட இடத்தை காட்டிலும் பெரும்பாலான பகுதிகளை கடையின் உரிமையாளர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது கண்டறியப்பட்டது. கடையின் உரிமையாளர்களுக்கு நூதன தண்டனை வழங்க முடிவு செய்த ஆட்சியர் வீரராகவராவ் உணவுப் பொருட்களை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களுக்கே விநியோகம் செய்ய உத்தரவிட்டார். இதன் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு கடை ஒன்றில் ஆட்சியர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பாட்டில் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. அப்போது பிளாஸ்டிக் கவருடன் வந்த இளைஞரை எச்சரிக்கை விடுத்த ஆட்சியர் அவருக்கு தண்ணீர் பாட்டில் வழங்க அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பினார். ஆக்கிரமிப்பு கடைகள் விவகாரத்தில் பிற ஆட்சியர்கள் போல் இல்லாமல் ராமநாதபுரம் ஆட்சியர் வீரராகவராவ் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.